Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வீட்டில் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. ஃபாரினரு விட்டுட்டு போயிடுவாங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு ஃபாரினர் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மைண்டில் வருது வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வரும். ஸோ அவங்க வந்து நிறைய பேர்த்த கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ரொம்ப நாள் ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் இவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் மோஸ்ட் சிமிலர் தான். பட் ஆனால் அது நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாது, எங்கள் அம்மா அப்பா படிக்காதவங்க. ஸோ அவங்களை கன்சோல் பண்ணுறதுக்கு ரொம்ப. In Korea, there is not much culture like that. It's remains. So it is very good culture of India. So I respect that, and I was so happy to hear that. கேர் பண்ணுறதுல நம்ம தமிழ் பசங்களும் சரி அடிச்சுக்க முடியாது, அதே மாதிரி தான் இவங்களும். ஒரு விஷயம் அப்படின்னா கேர் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்ம பசங்களும் தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, அதே மாதிரி தான் இவங்களும் தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. நான் 1.5 months கொரியாவில் இருந்தேன். நான் ஒரு ஷாப்புக்கு கூட தனியாக இது வரைக்கும் போகல, என்னை அனுப்புனதில்லை தனியாக. ஸோ எங்கே போனாலும் இவங்க கூடயே போகிற மாதிரி இருக்கும். ஈவன் அவங்க அம்மா கூட போனாலும் இவங்க நானும் அம்மா அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். Okay, what do you think is the difference between a Korean girl and a Tamil girl? I don't want to compare with Korean girls because if I do that, It's more than that. yeah, they will upset about that. So all the girls are good, but Vijay Lakshmi is The best. the best. 나랑 결혼해 줄래? 했어요. 했어요. 오케이 이제. என் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு. Of course. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அபினவ் சந்திரசேகர். சமீபமாக ஒரு க்யூட்டான ஒரு கப்பல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொண்ணு வந்துட்டு தமிழ் பொண்ணு விஜயலக்ஷ்மி, மாப்பிள்ளை வந்துட்டு பையன், அவர் வந்துட்டு கொரியன், ஒரு பேர் வந்துட்டு மின் ஜூன் கிம். ஓகே, ஃபைனலி ஐ காட் இட் ரைட். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? Very good. ஓகே, ஹவ் டு யூ சே ஹலோ இன் கொரியன்? 안녕하세요. அன்யோஹாசையோ. ஓகே, இப்போ வந்துட்டு சமீபமாக நம்ம எல்லாருமே வந்துட்டு கொரியன் ஸ்கின் கேர், கொரியன் ஃபுட்டு, இல்லை கொரியன் மேக்கப் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கொரியாவில் மாப்பிள்ளையே கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி சந்திச்சிங்க? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த லவ்? நான் வந்து ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் பார்த்தோம். அந்த ஆப் பேர் மாயும். ஸோ அதில் வந்து நான் ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணேன். இவர் ஜாப்பனீஸ் தெரியும்னு அதில் ஹெட்டிங்கில் போட்டிருந்தாரு. நான் ஜாப்பனீஸு தமிழ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஸோ கொரியாவே கற்றுக்க போல அப்போ இல்லை. ஸோ வந்து ஜாப்பனீஸ் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், N5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஸ்பீக்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் போனப்போ ஜாப்பனீஸ் அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்களாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இவரை மீட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் N5 முடிச்சதுக்கப்புறமே கொரியன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸாம் எழுதணும், அவங்க இதில் விசா வாங்கணும், எக்ஸாம் எழுதணும்னு சொன்னனால அப்படியே கொரியன் ஸ்டார்ட் பண்ணி அப்படி லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத கொரியன் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் ஏதாவது கொரியன் கற்றுக்கலாம் அப்படின்னு ஏதாவது? இவர்கிட்ட நான் இங்கிலீஷில் தான் கான்வர்சேஷன் பண்ணுவோம். ஆனால் இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொரியன் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. தென் வந்து எனக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் தெரியும், ட்ராமாலேருந்து கற்றுக்கிட்ட மாதிரி. பட் எக்ஸாம் எழுதுற அளவுக்கு தெரியாது. ட்ராமாலேருந்து கற்றுக்கிட்டேன். பட் அந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதுற அளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணேன், எழுதுறது படிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணேன். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? Who proposed first? You or her? You? I did, but she also very obvious. ரொம்ப வெளிப்படையா இருந்தோம்ல, சோ அதனால. Okay, I was okay. அவ கையில மருதாணி போட்டுருக்காரு, அவருக்கும் போட்டு விட்டீங்களா? ஆமா, அவருக்கு மேரேஜ் அப்போ போட்டு விட்டது. நான் ஹென்னா போட்டேன். இவங்களுக்கு சேராட்டி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் மருதாணி வைக்கும் போது நான் இப்போ இந்த கல்யாணம் நடக்கும்போது வந்துட்டு எப்பவுமே ஜென்ரலா மாப்பிள்ளை சைடு முறையில தான் சில பேர் பண்ணுவாங்க. இப்ப உங்க கல்யாணம் எந்த முறையில நடந்தது? கொரியன் முறையில நடந்ததா இல்ல தமிழ்ல? இல்ல, கம்ப்ளீட்டா தமிழ் பேர் தான் நடந்துச்சு. இவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க கிளம்பிட்டாங்க. 2 days முன்னாடி தான் அவங்கள ஏற்றி விட்டு வந்தோம். ஸோ அந்த ஃபுல்லாக தமிழ் கல்ச்சர் படி தான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எப்படி எங்கள் இதில் ஹிந்து முறைப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். How was it, the Tamil culture wedding? How did you feel about it?
in Korea, wedding is just half an hour, Okay. 1 hour and a half, Half an an hour hour. process. Yeah, but it was like whole of week, 7 days totally. So I surprised about how wedding can be sincere and so much, um, So many things in yeah, that so marriage. many things. Of course, Okay. it's so many things, but I also understand why they do like this because Okay. the parents want to our happiness, Uh-huh. our happiness, and long live together. So that's why they did like this. I understand now, but it was a bit, very hard time. Actually, it was very hard Okay. and everything. Yeah, but we did well anyway. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு போல இருக்கே, ரொம்ப எனக்கு ப்ராசஸ் பெருசா இருந்தாங்காட்டி. இல்ல நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சு காலையில வந்து 4 முகூர்த்தம் மணிக்கு 4 மணிக்கு பண்ணுவாங்க. முகூர்த்தம். ஓ. ஸோ அதனால தூங்கவே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லா அது அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா ஜெட்லாகும் இருக்கும். இருந்திருக்கும்ல கண்டிப்பா. ரொம்ப Okay, okay. அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம வீக்கும் ஃபுல்லாவே டிராவலிங் தான், போறது வர்றது. அங்கிருந்து வந்து எல்லாம் 1 வீக்ல எல்லாமே பண்ணோம். நலங்கு வைக்கிறது ஒரு நாள், நாள் விருந்து ஒரு நாள்னு கண்டினியூஸா இருக்கவும் அது அவங்களுக்கு அது டயர்டா இருந்திருக்கும். ஓகே, நைஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவரை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில்? வீட்ல ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை. ஃபாரினரு விட்டுட்டு போயிடுவாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு ஃபாரினர் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மைண்ட்ல வருது வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வரும். ஸோ அவங்க வந்து நிறைய பேர்த்த கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ரொம்ப நாள் ஒண்ணா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் இவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் மோஸ்ட் நிறைய சிமிலர் தான். ஒத்துக்குவோம். ஆமாம். பட் ஆனா அது நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாது. எங்க அம்மா அப்பா படிக்காதவங்க. ஸோ அவங்களை கன்சோல் பண்றதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. அதுவும் இல்லாம என் தம்பி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி வந்து இவங்கள்ட்ட பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, இவங்க வந்து ஓகே தான் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தனால வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால ஃபைனலாக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ்? வாட் டிட் தே சே when you told about her? Of course, it was very difficult. Actually, my parents were crying because it was so sudden. So I went to my parents' home, which is far from Seoul, and I just begged them. I really love her, so just let me marry her. So டிபிக்கல் தமிழ் பையன், தமிழ் பட ஹீரோ மாதிரியே பண்ணியிருக்கிறாரு இவரு. ஆக்சுவலி தேர் ஃபேமிலி ஆல்சோ ரொம்ப டிஃபிகல்ட் தான். அவங்க வீட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கும் பயம் தான், ஃபாரினர்ஸ் எப்படி Okay. வந்து இருப்பாங்க அப்படின்னு. அவங்க அம்மாலாம் நான் ஃபோன்ல கேட்டேன், அவங்க அம்மா அப்படியே அழுதாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்துட்டு எல்லாமே சடனா நடக்கிறதுனால தான் நான் ஃபீல் பண்ணேன், உன்னை பிடிக்காம இல்லை நான் அழல அப்படின்ற எப்படி மாதிரி இருக்கு அவங்களோட லைக் ஜென்ரலா வந்துட்டு மாமியாருங்களோட வந்துட்டு கொஞ்சம் சில நேரங்களில் வந்துட்டு ஒத்து போகாம கூட அப்படி இல்ல, அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. என்னை கேட்டா இவரை விட அவங்க அம்மா தான் என்னை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஜோவியல் பர்சன். நான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா நான் 1.5 months அங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க அம்மா வந்து எல்லா பக்கமும் என்னை கூட்டிட்டு போவாங்க. அவங்களும் ஒர்க் பண்றாங்க, இல்லை லேபர் ஒர்க் தான் பண்றாங்க. ஸோ அவங்க லீவ் போட்டுட்டு என்னை எங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்களோ அவங்க எல்லா பக்கமும் என்ஜாய் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப ஃபன்னா ஜாலியா தான் இருந்துச்சு. how was it for you with her parents after marriage? How do they talk to you? they were so good and so nice to me. They said, "You are now the son-in-law of the town." So they welcomed Of me. the town? 100%. Oh my God. Yeah, like that. They how can I say, introduce all the neighborhoods and every people in the town. It was very great because in Korea there is not much culture like that. It's remains. So it is very good culture of India. So I respect that, and I was so happy to hear that. ஓகே, நைஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னதான் வந்துட்டு கொரியன் பையனை கல்யாணம் பண்ணிட்டீங்க, தமிழ் பசங்க கண்டிப்பாக வந்துட்டு ஆல்ரெடி அதில் ஒரு காண்டில் தான் இருக்காங்க. பிடிஎஸ் அது மாதிரி வந்துட்டு லைக் நிறைய அதில் ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு லைட்டாக இருக்க தானே செய்யும். அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ தமிழ் பசங்களுக்கும் கொரியன் பசங்களுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? டிஃப்ரென்ஸ் எல்லாருமே பசங்க தான். அது வந்து தமிழ் பசங்க இல்லை, கொரியன் பசங்க இல்லை, எல்லாத்தோட மைண்ட் செட் சேம் தான். எனக்கு ரொம்ப பெருசா டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இவங்களும். ஏன்னா நம்மளோட வழக்கங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்களோட வழக்கங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, மற்றபடி கேரக்டர் வைஸ் வந்து அது எந்த ஒரு காரங்களா இருந்தாலும் சேமா தான். சிமிலாரிட்டிஸ்னா என்ன சொல்லுவீங்க? சிமிலர் கேர் பண்றதுல நம்ம தமிழ் பசங்களும் சரி அடிச்சுக்க முடியாது, அதே மாதிரிதான் இவங்களும்.
ஒரு விஷயம் அப்படின்னா கேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பசங்களும் தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. நான் 1.5 months கொரியால இருந்தேன். நான் ஒரு ஷாப்புக்கு கூட தனியா இது வரைக்கும் போகல. என்னை அனுப்புனது இல்லை தனியா. ஸோ எங்க போனாலும் இவங்க கூடயே போற மாதிரி இருக்கும். ஈவன் அவங்க அம்மா கூட போனாலும் இவங்க நானும் அம்மா அப்படிதான் போற மாதிரி இருக்கும். அப்ப நீங்களும் அவங்க அம்மாவும் தனியா போனது கிடையாது மாமியாரோட? தனியா போனது கிடையாது. இவங்க நானும் அம்மா போவோம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க நானும் அம்மா அப்பா இல்ல 4 பேர் சேர்ந்து போவோம். அந்த மாதிரி போவோம். நைஸ். அவர் யோசிக்கிறாரு என்ன பேசுறாங்க. Okay, what do you think is the difference between a Korean girl and a Tamil girl? Of course, Tamil girls are very honest and very cute, and also very kind to me, and so warm heart, good heart. So many things I think, but I don't want to compare with Korean girls because if I do that, She's more than that. yeah, they will upset about that. So all the girls are good, but Vijay Lakshmi is the best. பிக்கப் லைன்லாம் தேவையே இல்லை, பேசியே கவுத்துருவாரு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் மெசேஜ்ல இப்படிதானே கவுத்தாங்க. You're a expert in texting, yeah. Okay. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு கண்டிப்பாக கொரியாவில் இருந்திருப்பீங்க, லைக் ஒன்றா இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்தது, அந்த கண்ட்ரி எப்படி இருந்தது, நீங்கள் எங்கே போனீங்க அந்த மாதிரி? நாங்கள் கொஞ்சம் சோலில் கொஞ்சம் ஃபியூ பிளேஸ் வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். அந்த ஹம்புக் பேலஸ், ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறனால நிறைய பக்கம் கார்டன், மவுண்டைன் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம். கிட்டத்தட்ட நான் இருந்தது 4 weeks தான், பட் 2 weeks அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம். ஸோ அங்கே போயிட்டு டெம்பிள் விசிட் பண்ணுறது, கேமிங் சென்டர் போனது, ஸோ ஜஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் பிளேஸ் கூட்டிகிட்டு போனது. அவங்க வந்து லீவு அப்படின்னா நம்மளாம் தூங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, லீவுனா வெளியில் போய் என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி இது பண்ணுறவங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாலும் வெளியில் கூட்டிகிட்டு போய் தான் சாப்பாடு வாங்கி தருவாங்க. சோ அந்த மாதிரி சோ கம்ஃபர்டபுள், அங்க வந்து கம்ஃபர்டபுள். இப்போ வந்து எனக்கு வந்து குக் பண்ண தெரியல, எனக்கு அவங்க ஃபுட் அபியஸ்ல குக் பண்ண தெரியாது. ஏதோ 2 பண்ணுவேன், எனக்கு தெரியாது அபியஸ்ல. ஏதோ ஓரளவுக்கு பண்ணுவேன், அதுவும் நல்லா பண்ண தெரியாது. ஓரளவுக்கு பண்ணுவேன், பட் அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கும் அவங்க ஃபுட்டை வந்து பட் ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகலை, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ ஆயிட்டேன். அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஒரு ஃபுட்டை வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், பட் ஆனால் பிடிக்கும், நமக்கு எல்லாமே நைஸாக இருக்கும். பட் கொரியா வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்மளோட இது அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களாம் பக்காவாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ரொம்ப லிபரலாக இருந்து பழகியிருப்போம். அங்கே எல்லாமே வந்து ரொம்ப டெக்னாலஜி வைஸ் இருந்துச்சு. ஸோ போனோம் அப்படின்னா லாங்குவேஜ் இல்லாமல் அங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லா பக்கமுமே போய் எல்லாமே கார்டு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஃபுல்லாக கொரியன் லாங்குவேஜில் இருக்குது. தனியாக போனோம்னா அவ்வளோதான் மாட்டிக்குவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்துட்டு பார்த்த உடனே ஏதாவது ஒரு கொரியன் டிராமா வந்து மைண்டுக்கு வந்துச்சா? அதில் பார்க்குற மாதிரி தான் இருந்ததா அந்த இடம்லாம்? கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிளேஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ட்ராமாவில் வந்து கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டாக காமிச்சிருப்பாங்க, பட் அங்கேயும் வந்து பீப்புள்ஸ் நம்மள மாதிரி தான். ஸோ நான் அங்கே எங்கேயுமே ரேசிசம் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது நான் இருந்த வரைக்கும். ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் நம்மள மாதிரி தான் நார்மலாக பேசுகிறாங்க, ஏதாவது கேட்டாலும் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மகிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லாம் ஏன்னா நமக்கு கொரியன் தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க. பட் எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி கேஷுவலாக இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் கேஷுவலாக இருக்காங்க. அவ்வளோ லைக் இப்போ வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு வந்துட்டு ஒரு கேம் ஒன்று இருக்குது. அந்த கேம் பற்றி நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வந்துட்டு சில பேப்பர் வச்சுருப்போம், அதில் வந்து எழுதியிருப்போம். அதை நீங்கள் படித்து காட்டினீங்க, அவர் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அது என்ன வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். படிச்சு காமிக்கணுமா இல்லை எப்படி? படிச்சு காட்டணும். தமிழில் தான் இருக்கும் அது. ஓகே, நீங்கள் படித்து காட்டணும். ஏன்னா தமிழுக்கும் கொரியாவுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு அவர் நீங்கள் படித்து காட்டும் போது அவர் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிட்டா கூட. ஓகே ஓகே, ஆமாம், அந்த மாதிரி தான். கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டேன். சத்தமா படிங்க. ஓகே, நம்ம கல்யாண நாள் எப்போ? நம்ம கல்யாணம் எப்போ I know, but நம்ம What is எப்போ bro? What is எப்போ? எப்போ means beautiful, pretty, okay. something. Okay. But what was the previous one? நம்ம கல்யாண நாள் எப்போ? 너무 is too maybe. 너무
None? You? So Kalyana, so obviously different. Look at this. Kalanya? He's helping you. Kalyana Nal. 결혼? 결혼, marriage. Yeah. Nal? 결혼 날? 날 is day, maybe. Yes. Yeppo. 예뻐 is beautiful. No, when? When? When is your marriage date? So forgot. when is your marriage date? Oh my god. Of course I know. Of course I know. Tell me. It was 19th of May, right? Yes. It's just 1 week ago. How can I forget this? தனியாச்சு. அப்பா என்ன வேலை செய்கிறார்? 아빠 and 나? என்ன? என்ன? இது டிஃபரெண்ட் கண்டிப்பா. அப்பா மட்டும் தான் சேமா இருக்கு. Okay, what is appa bro? Appa is father. Okay. And enna? என்ன means what? Anna means 형. What? What? That bo. 뭐? வேலை. Very. இரி. 이리. செய்கிறார். What work does he do? அப்பா what work does he work? 아빠는 일이 어때요? 아빠 무슨 일 해요? Okay, I got it. You got it? Yeah, what your father work, like that. Yeah, say that in Korean. How do you say that? 아빠 무슨 일 해요? 너희 아버지 뭐 하시노? Okay. What does he do? Yeah. My father work in, the fishing farm. Okay. Yeah, the growing fishes Okay. and like Right. that work. தேன் நிலவு எங்கே போறோம்? Can you rank what? Okay, I'll tell you the English for that. You tell me the Korean. Listen here. Okay. Where are you going for honeymoon? We actually thinking about that. We think that we should go to Uti, Okay. but it was heavy rain last week, so we couldn't go. So later we will go Uti. So yeah, maybe next month or very soon we will go Uti. Nice. Finally, the round is done. I want you to propose her in Korean, the most beautiful way ever possible. 나랑 결혼해 줄래? 했어요. 했어요. Okay, we did. That's it. Yeah. Okay, நீங்க தமிழ்ல அப்படியே நான் செந்தமிழ்ல. என் வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. Just to say okay. Yes. உங்களுக்கு தமிழ் சுத்தமா தெரியாதுங்க. பரவாயில்ல. அந்த What emotion தான் was that முக்கியம். meaning? It meaning I would like to live with you lifelong. Of course. Would you dedicate a song for Vijay Lakshmi in a Korean song Korean song. and sing it for her? 조용히 나조차도 모르게 잊은 척 산다는 건 살아도 죽은 겁니다. 세상의 비난도 미쳐 보일 모습도 모두 다 알지만 그게 두렵지만 사랑합니다. 용서해 주세요. Like this. Lovely. That's so lovely. Lovely. Of course. Yeah, thank you so much. It was lovely having a conversation with you. அதாவது வந்துட்டு எங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு அரசி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு குவீன் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த டைம்லேயே பாண்டிய இளவரசியாக இருந்தவங்க. அப்புறம் கொரியாவில் போய் வந்துட்டு அங்கே செட்டில் ஆகி அங்கே ராஜ்யம் அவங்கள வந்துட்டு ரூல் பண்ணாங்க. ஸோ அந்த குவீன் வந்துட்டு we sent our Tamil queen long years back to Korea and now we are sending you our Chola-தேச இளவரசி Vijay Lakshmi to you. Take care of her. Thank you so much. Thank you so much. Thank you so much. Thank you. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.